இந்த குழுலாம் வந்து கும்பமேளாவில் செத்தவனுக்கு போய் பார்க்காது. இங்கே கொரோனாவில் செத்தா வராது. விஜய் கூட்டணியில் சேர்க்கறதுக்காக வந்த குழு தானே ஒழிய செத்தவன் வீட்டில் இளவு விசாரிக்க வரல. பட்டினப்பாக்கத்தில் உள்ள தன்னோட வீட்டிற்கு சென்று அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்ததாக தகவல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட ஞானபீட குரு. அதனால் அந்த ஞானபீட குருக்கிட்ட போய் 41 பேர் செத்துட்டாங்க, அடுத்த மீட்டிங்கில் இன்னும் எத்தனை பேரை கொள்ளலான்னு 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டிருப்பாங்க. போதிய இடம் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்காக ஒரு 41 பேரை கண்ணமாப்பட்ட சுடுகாட்டில் இடம் முடியும். அதுக்காக இவங்க கட்சி நடத்துகிறானுவோம். இந்த கும்பலில் நிர்வாகிகளில் எவனா ஒருத்தன் புசி ஆனந்து ஆதவ அர்ஜுனா எவனா ஒருத்தன் அடிபட்டு செத்துருக்கானா சொல்லு. செத்தவன் யார்? அப்பாவி ரசிகர்கள் தான். ஓகே சார், இப்போ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது சார்? அதாவது அதிமுக எடப்பாடி அவர்கள் உள்ள அவர்களுடைய தொண்டர்களை இறக்கி இந்த விபத்தை நடத்தியிருக்கலாம் அப்படிங்கிற என்ன காரணத்துக்காக? பாஜக அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பண்ணதாக நீங்க சொல்றீங்க. இதான் அர்த்தம். ஓகே, இதான் உண்மை. இதை அப்படியே நீயே பேட்டி கொடுத்த மாதிரி போட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் மீதும் புஷி ஆனந்த் அவர்கள் மீதும் நிர்மல்குமார் அவர்கள் மீதும் வந்து வழக்கு பதிவு தொடர்ந்ததுக்கு அப்புறம் முன்ஜாமீன் மனுக்களை தொடர்ந்து வந்து அப்ளை செய்யறதுக்கு இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் இல்லையா? இந்த அறிவு கேள்வி கேட்ட உனக்கு இருக்கு கண்ணே, நான் வாழ்த்துறேன். இந்த அறிவு அந்த புஷி ஆனதுக்கெல்லாம் இல்லையே. அந்த மாதிரி புருஸ்லி ஜாக்கி சானுக்கெல்லாம் இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காரு. அத்தனை கட்சியும் பயப்படுற அளவுக்கு ஒரு அரசியல் நாணம் உள்ள ஒரு செந்தில் பாலாஜி இந்த வேலையை செய்வாரா? இல்லை இதுதான் அவருக்கு வேலையா? அவர் என்ன எலி அடிக்கிற வேலையை பார்க்குறாங்க. இந்த நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கும் எனக்கும் எந்த பொறுப்பும் இல்லை, அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மதியழகன் அப்படின்னு வந்து மாவட்ட செயலாளர் மேலே குற்றச்சாட்டுறாங்க. இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? அவங்க வந்து கட்டப்பொம்பும் பரம்பரை இல்லை, எட்டப்பம் கோஷ்டி. இந்த மாவட்ட செயலாளர் பாவம் அங்கே ஏதோ சொத்தை விற்று விட்டு 2 ஸ்டேஜை போட்டு உட்காந்துருந்தான். அவனை பிடிச்சி கொண்டு உள்ளே போட்டானுங்க. அவன் முன்னாடி பாவம் புருஷனை காணான்னு அது ரோட்டில் வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கு. டவுசரோட உதப்பானுள்ள டவுசரை கழட்டிட்டு உதப்பாங்களான்னு. அதனால அந்த பயத்தில் ஓட்டாங்க. அரசியல்வாதினா ஓடி இருக்க மாட்டாங்க. விஜய் ரசிகர்களுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்கிறேன். சனிக்கிழமை செத்தா போனால் தனியாக போகாது, துணைக்கு ஆள் தேவை. இந்த ஆள் இனிமேல் அடுத்து நடத்துகிற கூட்டத்துக்கெல்லாம் எவனும் போகாதீங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் முத்துக்குமார். இன்றைய அரசியல் ஆடுகளம் நேர்காணலில் நம்மோடு இணைந்துள்ளவர் திமுகவை சேர்ந்த சூர்யா வெற்றிக்கொண்டான். அவர் தான் நம்மோடு இணைந்திருக்கார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இந்த கரூர் துயர சம்பவம் 41 பேர் உயிரிழந்ததுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பின்னடைவு எதுவும் இருக்கிறதா? அவர் அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரா? அதுவே முதல்ல கொஸ்டினாக தான் இருக்குது. அவர் இன்னும் நடிகராக தான் இருக்கார். இன்னும் அரசியலில் அவர் கூட யாரும் ஒரு அரசியலில் பக்குவம் வாய்ந்த ஒரு தலைவர்கள் பக்கத்தில் இல்லை. எல்லாம் புருஸ்லி ஜாக்கி ஜான்னு ஏதோ ஒரு 4 பாக்ஸருங்களை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்தால் அந்த அரசியலில் நிற்காது. அது ஏதோ ஒரு சினிமா நினச்சிட்டு ஒரு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு 2 மாநாடு நடத்தினதும் ஒரு 4 பொதுக்கூட்டம் நடத்தினதும் நடத்தினார். அது கட்டுக்கடங்காமல் போய் கடைசியில் அது அத்துமீறி போயிடுச்சு. அரசியல் கட்சி இப்போ தலைவராக இருந்து பக்குவம் வாய்ந்த தலைவராக இருந்தால் பேரறிஞர் அண்ணா புத்தகத்தை ஒழுங்காக படிச்சிருந்தா மக்களோட மக்களாக இறங்கி போய் பழகியிருப்பார். எனக்கு முதல்ல ஒரு பெரிய பாதுகாப்பு வரணும்னு எல்லாரும் என் மேலே படுத்துக்கங்க, உங்களை புலிகிட்டு காப்பாற்றுறேன்னு சொல்கிற ஒரு முட்டாள் கதை மாதிரி தெரியக்கூடாது. அதனால் எனக்கே பாதுகாப்பு இல்லை, விஜய்க்கே பாதுகாப்பு இல்லை வெளில வர்றதுக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை அவராக நினச்சிக்கிறார். யாரும் அப்படியெல்லாம் ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை. யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். 4 ரசிகர் கூடாந்து ஆட்டோகிராஃப் பண்ணிட்டு போவோம், அவ்வளோதான் வித்தியாசம். வேறு யாரும் ஒன்றும் கையை பிடிச்சி இழுக்கிற அளவு இவர் ஒன்றும் வயசுக்கு வந்த ஃபிகர் இல்லை. கூட்டிகிட்டு போய் கற்பழிக்கிறதுக்கு ஒன்றும் இவர் 25 வயசு பொண்ணு இல்லை. இவராக ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு அரசியல்வாதி இல்லை, அரசியல் பக்குவமும் இல்லை. அதனால தான் இதை மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து ஒரு 41 பேர் இன்றைக்கி செத்து நடுரோட்டில் நிற்கிறாங்க தமிழ்நாடு. அது ஒரு பெரிய கொஸ்டினா. இதனால இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து கோர்ட் அனுமதி கொடுத்து இவ்வளோ செஞ்சு கொடுத்த அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குற அளவுக்கு சுற்றி இருக்க கட்சியெல்லாம் இன்றைக்கி அதை ஒரு பார்வையாக பார்த்து கேலியும் கிண்டலுமா பண்ணுது. அதான் ஆதவ அர்ஜுனா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. 16 நாள் முடிஞ்சிருச்சு, இனிமேல் தான் பால் தெளிக்க வருவோன்னு இருக்காரு. அநேகமாக இனிமேல் தான் 2 பேரும் பால் தெளிக்க போகணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், நீங்கள் சொன்னது மாதிரி தான் போதுமான இடம்
கொடுக்காதனாலும், கேட்ட இடம் கொடுக்காதனாலும், ஒரு குறுகிய இடத்தை, அதாவது வேலுச்சாமிபுரத்தை கொடுத்ததுனாலும் தான் இந்த விபத்துக்கு காரணம். போதிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது மாரியும் வந்து தாவேகா தரப்பினரும், எதிர்க்கட்சிகள் பலரும் வந்து திமுக மீது குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வந்து வச்சுட்டு வராங்க. நீங்க திமுகவை சேர்ந்த நிர்வாகியாகவும் ஒரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவர் வழக்கறிஞரை முதல்ல பார்க்குறேன். இப்போதான் கேஸ் ஒழுங்கா அங்கே நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதுக்காவது ஒழுங்கா போய் அவனோட ரிப்ளை பண்ண சொல்லுங்க. நான் அட்லீஸ்ட் அரசியல்வாதியாக தான் வேஷம் போட தெரியல. இப்போ இனிமேல் பண்ண பாவத்துக்கும் பண்ண தப்புக்கும் பரிகாரம் அது போய் நீதித்துறையில் போய் தேட சொல்லுங்க. இப்பயும் இருந்தாலும் யாரும் இங்கே பிடிச்சி கட்டியெல்லாம் போடல. உரிய பாதுகாப்பு கொடுக்கல, உரிய இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த அறிவு இல்லைன்னா நீ ஏன் அங்கே போகணும்? நாங்களாம் எது கொடுக்கலன்னு உனக்கு தெரியுது இல்லை? அதான் சார், நாங்கள் கொடுக்கலன்னு உனக்கு தெரியுது. கோர்ட்டுக்கு போகிறல, கோர்ட்டு தான் அனுமதி கொடுத்தது. உன் கூடயே ஒரு 50 பவுன்சர் வச்சிருக்கல. அங்கே 5000 பேர் வர வேண்டிய இடத்துக்கு 50,000 பேரை யார் உனக்கு திணிக்க விட்டது? அது ஏன் 3 to 10? எதுக்கு உனக்கு இவ்வளோ வேஷம், பில்லு வித்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, ஓட்டு போடவே தகுதி இல்லாத குழந்தைங்கள்லாம் உன்னை எதுக்கு வருது? கொள்கையை பார்த்து வருதா? முகத்தை பார்க்க தானே வரணும். அதுக்கே முறையாக முன்னாலே போய் நின்னா என்ன சார்? நீங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடித்தளம் வகுத்ததும் திட்டம் போட்டு பண்ணதெல்லாம் அந்த கட்சி நிர்வாகிகள் தான். ஓகே சார், நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான், வழக்கறிஞராக நீங்க பல விஷயம் சொன்னீங்க. இந்த இடம் குறுகிய இடம் அப்படின்னா முறையான அனுமதியை வந்து நீதிமன்றத்துல தாவேகா தரப்பினர் முன்கூட்டியே வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் மீதும், புஷி ஆனந்த் அவர்கள் மீதும், நிர்மல் குமார் அவர்கள் மீதும் வந்து வழக்கு பதிவு தொடர்ந்ததுக்கு அப்புறம் முன்ஜாமீன் மனுக்களை தொடர்ந்து வந்து அப்ளை செய்யறதுக்கு இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் இல்லையா? இந்த அறிவு கேள்வி கேட்ட உனக்கு இருக்கு கண்ணு, நான் வாழ்த்துறேன். இந்த அறிவு அந்த புஷி ஆனந்துக்கெல்லாம் இல்லையே. அந்த மாதிரி புருஸ்லி ஜாக்கி ஜானுக்கெல்லாம் இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. அவங்க அதுக்கு தகுந்த பக்குவமான ஒரு அரசியல் அடிப்படை அறிவு கூட இல்லாதனால வந்த விளைவு இது. அதனால் அவங்கள்ட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. போதிய இடம் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்காக ஒரு 41 பேரை கண்ணமாப்பட்ட சுடுகாட்டில் இடம் கொடுக்க முடியும்? அதுக்கு இவங்க கட்சி நடத்துகிறானுவான். அதெல்லாம் தப்பு கண்ணு. அடுத்தவனை குறை சொல்கிறது, அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னா, இப்போ திமுக உனக்கு பிடிக்காத கட்சி, பிஜேபி உனக்கு பிடிக்காத கட்சி. ஸோ இந்த ரெண்டும் உன்னை பழிவாங்கிற ஒரு மத்திய ஒன்றிய ஆளுங்கட்சி. மாநிலத்திலையும் மத்தியிலையும் உனக்கு பிடிக்காத கட்சி ஆட்சியில் இருக்கு. அப்படியே வச்சுட்டாலும் நீ உனக்கு அந்த குறுகிய இடத்தையே கொடுத்தாலும் இடையில வந்து நீ போய் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இந்த இடம் நம்மளை பழிவாங்கிறதுக்கு, நம்ம தொண்டர்களை பழிவாங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு நீ நினைச்சிருந்தா முன்கூட்டியே கூட்டத்தை குறைச்சிருக்கணும். கூட்டத்தை லிமிட்டட் பர்சனை மெயின்டைன் பண்ணிருக்கணும். எதுக்கு உனக்கு நிர்வாகி சொல்லு? இந்த கும்பலில் உன் நிர்வாகியில் எவனாவது ஒருத்தன் புஷி ஆனந்து, ஆதவ அர்ஜுனா எவனாவது ஒருத்தன் அடிபட்டு செத்துருக்கானா சொல்லு? செத்தவன் யார்? அப்பாவி ரசிகர்கள் தான். இந்த நாடு சினிமா மோகத்தில் தான் இப்போ சீரழியுது. சினிமா மோகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும்னா இந்த 41 பேர் இறந்தது முன்னுதாரணமாக இருக்கட்டும் சார். இனிமேல் அதாவது சினிமாக்காரன் பின்னால நாடு போகாமல் இருக்கட்டும் சார். ஒரு சின்ன ஒரு இது சார், அதே வேலுச்சாமிபுரத்தில் இந்த விவகாரம் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி பிரச்சாரம் செய்திருக்கிறார். அங்கேயும் மக்கள் வந்திருக்கு. ஆனால் அங்க இந்த மாதிரியான விபத்துக்கள் எதுவும் நடக்கல. தாவேகா தரப்புல நடத்தப்பட்ட இந்த மக்கள் சந்திப்புல வந்து இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து நடந்தது. இதுக்கு வந்து தாவேகாவை தாக்குவதற்காக செய்யப்பட்ட சதி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும், செந்தில் பாலாஜி தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து தொடர்ந்து வந்து தாவேகாவினர் வந்து வச்சுட்டு வராங்க. அறிவே இல்லாதவனும் அப்படிதான் பேச முடியுங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆட்சி நடக்கிறது எங்க ஆட்சி? திமுக ஆட்சி. யார் எங்க போய் நின்று ஒரு பிரச்சனை வந்தாலும் திமுக அரசு பாதுகாக்க தவறிடுச்சுன்னு இப்போ நீ கேட்ட கேள்வி கேட்பீங்க. அந்த அறிவு ஆட்சியாளர்களுக்கு இருக்குமா இருக்காதா? யாராவது அந்த கூட்டத்துக்குள்ள பூந்து ஒரு அசம்பாவிதம் பண்ணிட்டா அது நாளைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தலைமைக்கும் திமுக தலைவருக்கும் தான் அது கெட்ட பேருன்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்து ஒரு முன்னாள் அமைச்சர், பக்குவம் வாய்ந்த ஒரு நல்ல அத்தனை கட்சியும் பயப்படுற அளவுக்கு ஒரு அரசியல் நாணம் உள்ள ஒரு செந்தில் பாலாஜி இந்த வேலையை செய்வாரா? இல்லை இதுதான் அவருக்கு வேலையா? அவர் என்ன எலி அடிக்கிற வேலையை பார்க்குறாரா? குருவி சூடுற வேலையை பார்க்குறாரா? இதெல்லாம் என்ன ஒரு கொஸ்டின். அவங்களுக்கு வேற வழி கிடையாது. நான் இப்போ என்னோட பார்வையில் கேட்குறேன். ஒன்று ஆளுங்கட்சி கெட்ட பேர் உருவாக்கணும், விஜயை நம்ம பக்கம் இழுக்கணும், பிஜேபி பக்கம் அப்படிங்கிற உணர்வுல ஏன் எடப்பாடியே இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாரு? இப்ப நான் சொல்றேன்,
எடப்பாடி தான் உள்ளே புகுந்து அவங்க ஆளுகளை அனுப்பி இந்த மாதிரி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி கடைசியாக கேஸை சிபிஐக்கு மாற்றி இப்போ விஜயை அப்படியே திமுகவுக்கு விஜய்க்கும் பகையாக்கி விட்டு உடனே இப்போ திமுக ஆட்சியிலேருந்து அப்புறப்படுத்தணும்னா நாமெல்லாம் ஒன்று சேர்ந்துருவோன்னு கூட்டணி சேர்றதுக்கான முயற்சி தான் இந்த கொலைன்னு நான் சொல்கிறேன். நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவ? ஓகே சார், இப்போ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது சார், அதாவது அதிமுக எடப்பாடி அவர்கள் உள்ள அவர்களுடைய தொண்டர்களை இறக்கி இந்த விபத்தை நடத்தியிருக்கலாம் அப்படிங்கிற என்ன காரணத்துக்காக? பாஜக அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பண்ணதாக நீங்க சொல்றீங்க. இதான் அர்த்தம். ஓகே, இதான் உண்மை. இதை அப்படியே நீயே பேட்டி கொடுத்த மாதிரி போட்டுரு சார். இன்னொரு விஷயம், 34 மணி நேரம், அதாவது கரூரில் இருந்து சென்னைக்கு வந்த விஜய் அவர்கள் 34 மணி நேரம் பனையூர் வீட்டில் இருந்த அவர் பட்டினம்பாக்கத்தில் உள்ள தன்னோட வீட்டிற்கு சென்று, அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்ததாக தகவல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட ஞானபீட குரு. அதனால் அந்த ஞானபீட குருக்கிட்ட போய் 41 பேர் செத்துட்டாங்க, அடுத்த மீட்டிங்கில் இன்னும் எத்தனை பேரை கொள்ளலான்னு 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டிருப்பாங்க. புரியுதா இல்லையா? அதனால் அடுத்த சதிக்கு உண்டான வேலையான தலைப்பு போட்டுக்கோ. விவகாரம் நடந்து இத்தனை நாட்கள் ஆகியும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்மல்குமார் போன்ற முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய பாதி பேர் தலைமறைவாக உள்ளனர். கழகத்தின் பேச்சாளராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் முதற்கொண்டு தலைமறைவா இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இவங்கெல்லாம் புல்தடி வீரர்கள், அவங்க வேற ஒன்றும் பண்ண முடியாது. சுதந்திர போராட்ட தியாகிகள். அதனால் இவங்க பாரம்பரியமே தியாகிகள் குடும்பம். ஏட்டையாவை கட்டா எழுந்து ஓடுற ஒரு கும்பலை பண்ணுவான். புரியுதா? பழைய சாராய வியாபாரி தான் அந்த புசி ஆனந்த். அதனால் போலீஸுனாலே அந்த ஆளுக்கு தெரியும், டவுசரோட உதப்பானுங்களா டவுசரை கழட்டிட்டு உதப்பாங்களான்னு. அதனால அந்த பயத்தில் ஓட்டாங்க. அரசியல்வாதினா ஓடி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து போய் அந்த பாதிக்கப்பட்ட வீட்டில் போய் நின்றுருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தானாக போய் உட்காந்துருப்பான். நான் வர சார், நான் தப்பு பண்ணலன்னு உட்காந்துருப்பான். அவன் அரசியல்வாதி. இவனுங்கெல்லாம் நல்ல கையும் சாராய வியாபாரி. அதனால ஏட்டையாக கண்டா எழுந்து ஓடுறவன். அவனோட்ட இதெல்லாம் நீ எதிர்பார்க்கறது கஷ்டம். ஓகே சார், முன்ஜாமீன் வழக்கு முதல் முறையாக புசி ஆனந்த் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டதுக்கு, அந்த நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கும் எனக்கும் எந்த பொறுப்பும் இல்லை, அதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மதியழகன் அப்படின்னு வந்து மாவட்ட செயலாளர் மேல குற்றச்சாட்டுறாங்க. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அவங்க வந்து கட்டப்பொம்பும் பரம்பரை இல்லை, எட்டப்பங்கோஷ்டி. அதனால இவங்க பண்ண தப்புக்கு கட்சி தொண்டர்களை காப்பாத்துறேன்னு விஜய் டிவியில பேட்டி கொடுத்தாரு. கடைசியில் பார்த்தா அங்கே இருக்க மாவட்ட செயலாளரே காப்பாற்றலை, காட்டி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. பண்ணது எல்லாமே இவங்க பண்ணாங்க. அதை ஒரிஜினா இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம். அந்த மாவட்ட செயலாளர் பாவம் அங்கே ஏதோ சொத்தை விற்று விட்டு 2 ஸ்டேஜை போட்டு உட்காந்துருந்தான். அவனை பிடிச்சி கொண்டு உள்ளே போட்டானுங்க. அவன் முன்னாடி பாவம் புருஷனை காணான்னு அது ரோட்டில் வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கு. இதுதான் உண்மையான கட்சி நிலவரம். அதனால் இதெல்லாம் ஒன்றும் நிற்காது. அவங்களாம் ஒரு அரசியல்வாதியாக ஸ்டாண்டர்டாக ஓட்ட முடியாது. இப்போ 41 மரணம் வந்து அவரோட அரசியலுக்கு என்னன்னு கேட்ட அழிவு பாதையை நோக்கிய பயணம்னு சொல்லுவேன். அவன் பயணம் ஆரம்பித்த தேதியே தப்பு. 7:30 சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பித்தார்ல, அதனால் அவனுக்கு கட்சிக்கே இப்போ 7:30 நாட்டு சனி. புரியுதா? சனி போனால் தனியாக போகாது. விஜய் ரசிகர்களுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்கிறேன். சனிக்கிழமை செத்தா போனால் தனியாக போகாது, துணைக்கு ஆள் தேடும். இந்த ஆள் இனிமேல் அடுத்து நடத்துகிற கூட்டத்துக்கெல்லாம் எவனும் போகாதீங்க. போனீங்கன்னா எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு அவர் ஜாதகத்தில் இருக்குது. அதை தான் ஒரு குருமூர்த்தி அவரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முடிவு எடுத்துக்க சொல்லு. ஓகே சார், விஜய் தரப்பில் தாவேகாவும் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா இணையுமா? எல்லாம் வாழ்வளர்ந்தோர் நல சங்கம். புரியுதா இல்லையா? இப்போ எடப்பாடி பழனிசாமி வாழ்வளர்ந்தோர் நல சங்கத்துக்கு தலைவர். ஏன்னா அவர்கிட்ட இருந்து அத்தனை தலைவனும் வெளில போயிட்டான். நடு ரோட்டில் நிற்கிறான் இருந்தால். அப்புறம் இப்போ விஜயும் நடு ரோட்டுக்கு வந்துட்டார். அப்போ நடு ரோட்டில் நிற்கிறவங்க எங்கே இருப்பான்? ஒன்றா தானே இருப்பாங்க. அதனால் அந்த கம்பெனிக்கு பேர் வாழ்வளர்ந்தோர் நல சங்கம். இப்ப எடப்பாடியார் அவர்கள் செல்லக்கூடிய போதுமான பிரச்சாரம் எல்லா இடத்துலையும் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் பறக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் கூட்டணியை நம்பி திமுக உள்ளது. அதிமுக தரப்பில் எங்களுடைய இதில் தரமான ஒரு கூட்டணி அமைய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடி பறக்குது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தாவேகா கொடியெல்லாம் வந்து பறக்குது. கூட்டணியில இணையதும் போறாங்களா? கூட குறுக்க ஒரு ஆம்புலன்ஸ் போகும், அதையும் சேர்த்துக்க. எடப்பாடி பேசும்போது குறுக்க ஒரு ஆம்புலன்ஸ் போகணும், அதையும் சொல்லியிருப்பாரு. இல்ல, எல்லாரும் பேசும்போது ஆம்புலன்ஸ் இப்போ வராது. இப்போ போதும் இல்லை? அப்புறம் என்ன அர்த்தம்? பேசுறவனுக்கே அவங்க கேட்குறவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த அளவுக்கு இவன் பேச்சு இருந்தா
பாதுகாப்பு வந்திருக்கும். எவனா கொள்கையை பேசுகிறான், அது ஒன்றும் பேசுறது இல்லையே. ஏதாவது குட்டிகளை டப்பணுன்னு கவர்மெண்ட் கெட்ட பேரை உருவாக்கணுங்கிறது தான் அவங்களோட கொள்கை. அது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவரோட பாணி எவனா செத்தா கூட ஆம்புலன்ஸ் போய் தூக்கக்கூடாதுங்கிறது தான் அவனோட கொள்கை. சாகிற வரைக்கும் அவங்க கிடக்கணும், செத்ததுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வரணும். அதுதான் எடப்பாடியோட கொள்கை. அதனால் இவங்க இவர் கூட்டத்துக்கு அவன் கொடி பிடிக்கிறதுன்னா அர்த்தம் உனக்கு புரியுதா? இப்போ விஜய் கட்சி விஜய் பேசும்போது எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி சேர்க்க மாட்டேன்னாரு. இப்போ விஜய்க்கு அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமான மாதிரி இப்போ அந்த 41 மரணத்துக்கு முன்னால் யாரும் பார்க்கறது இல்லை. அந்த தொண்டர்கள் இனிமேல் எவன்டா நமக்கு ஆதரவு கொடுப்பான்னு தெரிஞ்சு அவன் எடப்பாடி கூட்டத்துக்கே கொடி பிடிச்சிட்டு வந்துட்டான். சார், அந்த கொடி பிடித்த நபர் அதிமுகவுடைய பணியில் அணிந்திருந்தார். அதை உணர்வுபூர்வமாக எடப்பாடியும் விஜயும் கலந்து பேசி முடிவெடுக்கணும். அதனால் கொடி அவருது, சட்டை இவருது. அதில் அவங்களே பேசிக்கிட்டோம். நான் என்ன நீ நானே என்ன பண்ணுறது? சார், ஒரு சின்ன சந்தேகம். தாவேக தரப்பு விஜய் அவர்கள் சொல்லும்போது எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை முன்னாடி வச்சாங்க. இப்ப பாஜக இருக்கக்கூடிய அந்த அதிமுக கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைவாரா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேஸை சிபிஐக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. தனிநபர் விசாரணை சிபிஐக்கு மாற்று கேஸை சிபிஐ கேட்குறாங்க. கேஸை சிபிஐக்கு கொடுத்துட்டா விஜய் பிஜேபிக்கு சேர்த்துக்குவாங்க. வேற வழி கிடையாது. ஏன்னா கேஸ் சிபிஐக்கு போயிடுச்சுன்னா அவங்களே கூப்பிட்டு விஜய்கிட்ட பேசி வழியே கிடையாது, பிஜேபி உள்ள வந்துரு இல்லையா, உன்னை அக்யூஸ்ட் ஆக்கி உள்ளத்துக்கு போட்டுருவேன்னு மிரட்டி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு தான் கேஸை சிபிஐ கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோர்ட்டு தான் முடிவு எடுக்கும். ஓகே சார், இதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா மத்திய அரசு சார்பாக எம்பி குழு ஒன்று கரூருக்கு அமைச்சாங்க. ஹேமா மாலினி போன்ற தலைவர்கள் எல்லாம் அனுப்பி இது பண்ணியிருந்தாங்க. இப்படி இந்த கரூர் துயர சம்பவத்தில் இவ்வளவு அக்கறை காட்டி அமித்ஷாவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இவ்வளவு ஆர்வம் காட்டுவதற்கான காரணம் என்னவா இருக்கு? ஒருவேளை கொண்டதே அவங்களா தான் இருக்கும். காரணம் கூட்டணி சேர்க்கறது தானே. அதனால அந்த கொள்கையை நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு பலி கிடையாது. இந்த குழுலாம் கும்பமேளாவில் செத்தவனுக்கு போய் பார்க்காது. இங்கே கொரோனாவில் செத்தா வராது. இங்கே ஏதாவது புயல் மழை வெள்ளத்தில் செத்தாலாம் வராது. இந்த மாதிரி விஜய் கூட்டணியில் சேர்க்கறதுக்காக வந்த குழு தான ஒழிய செத்தவங்க வீட்டில் இலவு விசாரிக்க. கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சாராய சாவில் 70க்கும் மேற்பட்டோர் இருந்தாங்க. அப்ப இந்த மத்திய குழு என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வியும் எழும்ப ஆரம்பிச்சு. ஏதோ ஒரு கோயிலில் மணி அடிச்சிட்டு இருந்தது. அதனால மணி அடிச்சிட்டு இருந்த காரணத்தினால் வரல. அதுக்கு மேல நான் என்ன விளக்கம் கொடுக்கறது? இறுதியா ஒரு கேள்வி சார். அதாவது தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அமைத்து 2026 ஆட்சி அமைக்க போவதாக கட்சியை ஆரம்பிச்சாரு. இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் வெல்ல முடியுமா? முதல்ல கரூர்ல போய் கவுன்சிலர் ஆகட்டும், அப்புறமா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகட்டும். ஓகே, இது அவங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.